பிரபஞ்சம் பெருசா இருக்கு, பரமாத்மா எங்க கண்ணுக்கே படுறது இல்ல. பரமாத்மா பிரபஞ்சத்தை தாங்குறாரா, பிரபஞ்சம் பரமாத்மா தாங்குமா? இப்ப எனக்குள்ள பகவான் இருக்கார், உங்க ஒத்தத்திற்குள்ளேயும் இருக்கார். அவன் நான் தான் அவரை தாங்கிட்டு இருக்கேன்னா அது எப்ப தெரியும் தெரியுமோ? இந்த சரீரம் ஒரு நாள் கீழே விழுந்து ஆத்மா கலங்கிறது பாருங்க, அப்ப தெரியும் யார் யாரை தாங்கியிருந்தான். இதை தூக்கின்னு போக 4 பேர் வேணும். இந்த ஆத்மா தான் உள்ள இருந்து தாங்கிட்டு இருந்தார். அந்த ஆத்மா செல்றதுக்கும் பரமாத்மா உள்ள இருக்கு தாங்கிட்டு இருக்கார். அதனால எது எதை தாங்குகிறதுங்கிறத அதை பார்த்தா புரியும். ஒரு நூல் பல மணிகளையும் தாங்குகிறதா, ஆதார ஆதேயம் எதுக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு நூல்ல தானே பலதும் கோர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு நூலா இல்லையே. அதை போல பிரம்மம் ஒகட்டே, பிரம்மம் ஒன்றே, அனைத்தும் அதில் கோக்கப்பட்டிருக்கும். இப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதனால ஸ்மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவ. இது ஆதாரமா இருக்கு, அது ஆதேயமா இருக்கு. இது தெரியறதா இருக்கு, அது தெரியாததா இருக்கு. இது பலதா இருக்கு, அது ஒன்னா இருக்கு. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான்னு உபனிஷத் சொல்றது. ஒரு நித்தியனான பிரம்மம் நித்தியர்களாக இருக்கிற ஆத்மா அத்தனை பேரையும் தாங்குகிறார். இப்படித்தான் அர்ஜுனா பிரபஞ்சமே என்னிடத்தில் கோக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சொல்றார், ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்யோகோ. நான் ரசோகமப்சு கௌந்தேய, தண்ணீர் குடிக்கிறிய அர்ஜுனா, அதுல தாகத்தை போக்குகிற சக்தி இருக்கா, அந்த சக்தியா நான் தான் இருக்கேன். நெருப்பு பார்க்கிறாய் அர்ஜுனா, அதுல சமைக்கிற சக்தி இருக்கா, அந்த சக்தியா நான் தான் இருக்கேன். தண்ணீர்ல இருக்கிற ரசம் நான் தான், சூரியன்ல இருக்கிற அந்த ஊர்ஜா, அந்த இருக்கிற சக்தி நான் தான், நெருப்புல இருக்கிற தாககத்துவம் என்னதுதான். எங்கெங்க எது உலகத்திலே எது எது விபூதி மது சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்துவம். எது லோகத்துல உனக்கு பயன்பட்டு இருக்கோ அது ஒவ்வொன்றுடைய சக்தி ஆற்றலும் நானாகத்தான் இருக்கிறேன் என்று தன் பெருமகள் எல்லாம் சொல்லிண்டே வந்தார். ஹான்னு பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். ஓ, இவ்வளவு பெருமை வாய்ந்தவரா நமக்கு தேரோட்டியா உட்காந்துருக்கார். நமக்காவது அது இல்லை, அவனுக்கு அது வேற இருக்கே. யார் ஒருத்தர் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம்னு இருக்காரோ அவர் கீழே இருக்கார், அர்ஜுனன் மேல உட்காந்துருக்கான். கொஞ்சம் உடம்பு கூனி போச்சு. நானு கீழே உட்காந்து கேட்டிருக்கணும், இவரையாவது மேல உட்காத்தி வச்சு சொல்ல வச்சிருக்கணும். இவரை கீழே உட்காத்தி என் கால் அவர் தோல்ல படும்படி கேட்டுட்டேனே. அவர் உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். ஆச்சாரியர்களிடத்துல போய் வணங்கி கேளு, பிரதட்சணம் பண்ணி கேளு, அவர்களுக்கு தொண்டு செய்து கேளு. இதெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னா அடையாளம் சொல்லணும்னால், அர்ஜுனா எங்கிட்ட நீ கேட்டாப்பல மட்டும் ஒரு ஆச்சாரியட்டையும் கேட்டுறாதே. அதான் அவர் சொல்ல வர்றாரு. நீ எங்கிட்ட கேட்டாப்பல அவள்கிட்டலாம் கேட்காதே. உனக்கு நான் மாமா பிள்ளை அத்தை பிள்ளை, நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஆனா அவர்கள்லாம் அப்படி இல்லை, வேண்டியபடிக்கு தொண்டு செய்து கேட்பாயின்னு கூறினார். அதனால ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ. சூரியன்ல இருக்கிற ஒளி நான் தான், சந்திரன்ல இருக்கிற குளிர்ச்சி நான் தான். இதை சொல்லி கொண்டு வந்தவர். இது இத்தனையும் பெருமானுக்கு இருக்கே, நான் அவருக்கு நெருக்கமானவனா இருக்கேனே, ஆனா ஏன் தெரியல, எதனால இந்த பூமியில மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்படுகிறேன். தைவீஹேஷா குணமயி மம மாயா துரக்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த பிரபத்யந்தேங்கிற சொல்ல நீங்க அடிக்கோடு போட்டுக்கணும். அது பிரபத்திங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு இன்னொரு ஸ்லோகம் சொல்ல போறேன். சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு இன்னொரு ஸ்லோகமும் பார்க்க போறோம். அந்த 3 தான் சரணாகதியை பத்தி சொல்ல போகுது. இப்ப முதல்ல பக்தியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு பக்தன் ஏன் சரணாகத்தன் ஆகிறான்ங்கிறத 10 நிமிஷத்துல பார்த்துடலாம். இது முதல்ல விளக்கமா என்னன்னு பார்த்து முடிப்போம். தெய்வீகேஷா குணமயி, இந்த சம்சாரத்திலே கர்மத்தால உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் அர்ஜுனா. நீயா வெளியில வந்துட முடியாது. நான் கயத்தை போட்டு தூக்கினா தான் உன்னை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரே வழி மாமேவ ஏ பிரபத்தியந்தே. எல்லாரும் சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுனால ஒருத்தரும் வெளியில வர முடியாது. ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியை சொல்லிட்டு கண்ணன் ஒரு நிமிஷம் மூச்சு விட்டார். அர்ஜுன் உடனே தேர்லேருந்து இறங்கறதுக்கு போயிட்டான். எப்போ வெளியிலேயே வர முடியாதுன்னு விட்டாரோ, இனிமே கீதை கேட்டேன்னு இதை வர முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டு போயிருக்கலாம். இதுக்கு 7வது அத்தியாயம் வரைக்கும் இழுத்துன்னு வந்து இப்பவே வெளியிலேயே வர முடியாதுங்கிறார் என்னால். அதனால அவர் திருப்பி சொல்றார், வாஸ்தவம் தான் அர்ஜுனா, இதுலேருந்து நீ வெளியில வர முடியாது, வரவே முடியாதுன்னு நான் சொல்லலை. யார் ஒருத்தன் என் திருவடிகளை பற்றுகிறானோ அவன் வெளியே இருக்கிறான். மாமேவைய பிரபத்தியந்தே, என்னையே யார் ஒருத்தன் சரணம்னு பற்றுகிறானோ மாயாமேதாம் தரந்திதே, அவன் இந்த சம்சாரம்ங்கிற பெரிய மாயை தாண்டுகிறான். அப்படி யார் பற்றுகிறார்கள்னு அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் உடனே இந்த 4 பேர் எங்கிட்ட வர்றதே இல்லைன்னார். இந்த 4 பேர் எங்கிட்ட வருகிறார்கள்னார். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக
ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. 4 பேர் வராத வாழ விடுங்க. யார் வருகிறார்கள்? சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே. உலக இன்பத்துக்காக வர்றான், கைவல்ய இன்பத்துக்காக வருவான், கண்ணனை அடைந்து சாயுஜ்ய மோட்சம் வேணுங்கிறதுக்காக வருவான். இந்த எல்லாருக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது யார தெரியுமோ? பக்தன்னு பேர் பெற்ற அந்த ஞானியத்தான் எனக்கு பிடிக்கும். பக்தனை பிடிக்கும்னு சொல்ல போறார். ஆனா ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்குன்னால், தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே. பக்தனாகிற அந்த ஞானிதான் சிறப்பானவன். பக்தன்னா யாரு, ஞானின்னா யாரு? இப்பதான் வித்தியாசம் பார்க்கணும். அது முந்தா நாள்ல இருந்து நேத்திக்குன்னா பார்த்துருக்கணும்னால் பரவாயில்ல, இப்பவே பார்ப்போம். ஞானி பக்தனா மலருகிறான், ஞானி பக்தனா முதிருகிறான். கர்மத்தை பண்ணிட்டே இருக்கிறச்சே அதுல 3 வித தியாகம் வந்ததுனால் கர்ம யோகம்னு முதல் நாள் பார்த்தோமா? அதுலயே நான் யாரு பரமாத்மா யாருங்கிற அறிவோட சேர்ந்து பண்ணோம்னால் ஞான யோகமாகிறதுன்னு பார்த்துட்டோமா? அதுலயே அன்பு கலக்குமானால் பக்தி ஆகிறதுன்னு சொன்னேன்னா, இதுதான் ஒவ்வொன்றும் மேல மேல போறது. அப்ப ஞானம் பக்தி ஆகணும்னால் வேற ஏதோ ஒரு பொருள் வராது. எனக்கு வாழைப்பழம் வேணும்னா காயா இருந்தது தான் பழமாகும், மாங்காயா இருந்தா தான் பழமாகும். எதுவும் காய்த்துத்தானே பழுக்கும். பூக்கும், காய்க்கும், பழுக்கும். காய்த்தது பழுக்கும். ஞான யோகம்ங்கிறது காய் நிலை, பக்தி யோகம்ங்கிறது பழுத்த நிலை. பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு சொல்லுவார்கள். ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயத்தே. நல்ல தியானம், நல்ல ஞானம். அந்த ஞானத்துக்கே ஸ்நேகம். ஸ்நேகம்ங்கிறது அன்பு. அந்த அன்பு கலக்க கலக்க, ஆசை கலக்க கலக்க பெருமானிடத்தில் அது பக்தியாக மலருகிறது. ஞானம் வேணும், அந்த ஞானத்திலேயே அன்பு சேர சேர பக்தி ஆகிறது. இதுல ஓஹோங்கிற ஞானம் இல்லாட்டா கூட நிறைய அன்பு இருந்து விட்டால் தானே அது பக்தியாகும். பக்தி என்பதே ஞானத்தின் முதிர்ந்த நிலை. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்வார்கள். ஒரு தைலதாரையை போல அப்படி ஒரு எண்ணெய் ஒழுக்கு, ஒரு குழாயை திறந்து அப்படி எண்ணெயா கொட்டிது. அந்த எண்ணெய் எப்படி ஒரு பிசிறில்லாத கொட்டுமோ அதை போல பெருமானுக்கு நமக்கும் நம்முடைய சிந்தனையாலேயே ஒரு பாலத்தை போட்டு அது பிசிறில்லாத இடவெளியா இல்லாத நினைச்சேன்னால் அவ்வளவே பக்தி. முக்கரணத்தினால முயற்சி பண்ணா பக்தி. இத்தைத்தான் கண்ணன் விடாம பக்திங்கிறார். தேஷாம் ஞானி நித்தியுக்தா. இவர்களுக்குள் ஞானி சிறப்பானவனால் அந்த ஞானினா வேற யாரும் இல்லை, பக்தன் தான். ஞானமே முதிர்ந்து பக்தி நிலை அடைந்தவன். பக்தன் என்னவா இருப்பார்? முக்கரணத்தினாலே அவரையே நினைத்து கொண்டிருப்பார். மற்ற உலக குற்றங்கள் அவர் கண்டப்படாது, யார் பண்ற குற்றமும் படாது. பொறாமை, கவலை, பதற்றம் இருக்கவே இருக்காது. நியாயமா நடந்து கொள்ள போகிறார், தர்ம மார்க்கத்துல நடப்பார், பணிவோடு இருப்பார். இதெல்லாம் இருந்ததுன்னா பக்தன் பேர் பெறுகிறான். அதனால இப்படி 4 பேர் என்ன வந்து அடைகிறார்கள். அந்த 4 பேர்ல தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே. கடைசியில் அவர் சொல்றதுதான் அழகு. பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம்னு சொல்ற அந்த மகாத்மா தேடி தேடி பார்க்கிறேன் அர்ஜுனா, ஒத்துருமே கிடைக்கல. வாசுதேவா சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா. மகாத்மா கண்ணன் தான் மகாத்மா. ஆனா இவர் அர்ஜுனனை கொண்டாடிட்டு இருக்கார். அர்ஜுனனை பக்தனை கொண்டாடுறார். உலகம் முழுக்க தேடி பார்த்தேன், அப்படி ஒரு மகாத்மா கிடைக்கல. நானே எல்லாம், வாசுதேவனே உண்ணும் சோறு, வாசுதேவனே பருகு நீர், வாசுதேவனே தின்னும் வெத்திலை, இப்படின்னு யாருமே வரல அர்ஜுனா. நம்மாழ்வார் ஒரு பாட்டுல பாடினார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிரள் அவன்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. நம்மாழ்வார் ஆழ்வார் திண்ணுகள்லேருந்து திருக்கோளூருக்கு கால்நடையா புறப்பட்டாராம். பெண் பாவனை, நாயிகா பாவத்துல பெத்த தாயை விட்டு அகன்று போகிறாள். போகிறச்சே எனக்கு உண்ணும் சோறு வைத்தமானிதி பெருமாள் தான். சோறு உண்டாத்தான் வளருவோம். எனக்கு இந்த சோறு இல்லை, பகவானே சோறு. தண்ணீர் குடித்தாத்தான் வாழவே முடியும், பகவானே தண்ணீர். வெத்தலைபாகு போட்டா சந்தோஷமா இருக்கும், சந்தனம் பூசிண்டா ஆனந்தமா இருக்கும், அதுவும் கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன் ஆழ்வாருடைய தமிழ் பாட்டு. வாசுதேவ சர்வம்ங்கிறது கண்ணனுடைய சம்ஸ்கிருத சொல். இது யார் இருக்கானோ அவனைத்தான் பக்தன் பக்தன்கிறார். அந்த பக்தன் ரொம்ப கஷ்டப்படணுமோ? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சாதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமானால் இல்லையா அர்ஜுனா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி
ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒரு இலை கிடைக்காதா? ஒரு பூர்ண கும்பம், ஒரு சொம்பு தீர்த்தம் கிடைக்காதா? ஒரு சின்ன வாழைப்பழம் கிடைக்காதா? ஏதோ 2 பூ கிடைக்காதா? பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ. ஆனா நான் எதை பார்க்கிறேன்னால், 100 முழத்துக்கு பூ வாங்கி கொண்டானா நான் பார்க்கறது இல்லை. ஆனா உள்ளன்போடு கொண்டானான்னு பார்ப்பேன். யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோடு கொடுக்க வேணுமானால் அப்படின்னா அந்த அன்பு மாறாமல், எதையும் எதிர்பாராமல், இவனுக்கு என்னால என்ன கொடுக்க முடியும், ஏதோ என்னால் இயன்றதை சமர்ப்பிக்கிறேன், அவனது அவங்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற உள்ளன்போடு யார் கொடுக்குறானோ அதுதான் சிறப்பானது. திருவக்காங்கிற கூனி கண்ணன் மதுரா நகரத்துக்குள்ள போறார். 10 வருஷம் ஆச்சு. பிறந்த அன்னைக்கு ஊரை விட்டு கோகுலத்துக்கு போனவர். இப்ப 10 ஆண்டுகள் கழித்து மாமா கம்சன் கொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கார். அதுக்காக மதுரைக்கு திரும்பி வந்திருக்கார். அப்படி விதியார நடந்து போறார். பக்கத்துல பலராமன் கைகோத்துன்னு வந்தார். ஆனா நாம கிராமத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் அலங்காரம் இல்லாத நாம பாட்டுக்கு இருந்துட்டோம். கீழே ஒரு துண்டு, மேல ஒரு துண்டு. இப்ப நகரம் மதுரைக்கு வந்துட்டோம். இனிமே அலங்காரம் இல்லாத இருக்கக்கூடாது. ஒருத்தர் இடத்துல போய் சந்தனாலங்காரம் பண்ணிப்போம், புஷ்பாலங்காரம் பண்ணிப்போம், வஸ்திராலங்காரம் பண்ணிப்போம். பலராமன் கேட்டார், இதெல்லாம் நமக்கு யார் கொடுப்பாக்கண்ணா? நாம ஏதோ வெண்ணெய் பால் தயிர் மோருன்னு வாழ்ந்துட்டோம். இதுவோ மகாநகரம், ஊரே பெருசா இருக்கு, நம்மள உள்ள சேப்பாளான்னே தெரியல, ஏதோ அக்ரூரை கூண்டு வந்தாரேங்கிறதுக்காக வந்துட்டேன். கிடைக்குமான்னா திருவக்கராங்கிற கூனி சந்தன குப்பி எடுத்துட்டு கம்சனுக்கு சந்தனம் எடுத்துன்னு போனான். கண்ணன் அவளை பிடிச்சு நிறுத்தினார். கூனி எனக்கு சந்தனம் கொடுந்தார். இது என்ன இடைப்பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சந்தனம்லாம் கொடுக்க முடியாது, நான் ராஜாவுக்கு சந்தனம் எடுத்துன்னு போறேன். இல்லை இல்லை எனக்கு கொடுக்கலன்னா என்ன? சின்ன சந்தனம், ஏதோ இருக்கிற ஒரு செலவு சந்தனம், நான் வசதி சந்தனம் இல்லை, கையில இருக்கிற சுமார் சந்தனத்தை எடுத்து கூனி கொடுத்தா. வாங்கல கண்ணன். ஒரு தடவை எங்க 2 பேரையும் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் கண்ணால பாரு, எங்க திருமேனிக்கு தகுதியா ஒரு சந்தனத்தை கொடு வேணுங்கிற திருப்பி சொல்றார். ஆவையோகோ காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம், என்னுடைய திருமேனிக்கு தகுந்த சந்தனத்தை கொடுனால் ஏற இறங்க ஒரு தரம் பார்த்தா தங்க குப்பிய கீழே வச்சுட்டா திருவக்கரா. இந்த திருமேனி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட சந்தனம் கிடையாது, பின்ன நீ குடுப்பியா மாட்டியானால் பூசும் சாந்தி என் நெஞ்சமே, என்னையே சந்தனமா சமர்ப்பிக்கிறேன், அதுதான் ஆகும். ஆத்ம சமர்ப்பணவனா பண்ணலாமே தவிர இந்த சந்தனமா உனக்கு உகக்க போகிறது என்று தன்னையே கூனி சமர்ப்பித்தாள்னு சொல்லுவார்கள். இப்படி ஒரு சந்தனம் மாலாக்காரர் வீட்டுக்கு போய் புஷ்பம் வாங்கிக்கிறார். எந்த புஷ்பம் அவருக்கு இல்லைங்கிறதுக்காக நாம புஷ்பம் சமர்ப்பிக்க போறோம். எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு பெரியாழ்வார் பூச்சூட்டல்னே 10 பாசுரங்கள் பாடினார். செண்பக மல்லிகையோடு செங்கேணீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இங்கிவை சூட்ட வாவென்னு. இதை சூடிக்கிறதுக்கு வா, நீ மறுவோட தமனகம் சூட்டிக்கணும், நீ இன்னைக்கு பாதிரி பூ சூட்டிக்கணும், பன்னீர் பூ சூட்டிக்கணும், துளசி சூட்டி கொள்ள வேண்டும். எது இல்லைங்கிறதுக்காக நாம கொடுக்க போறோம், எல்லாம் அவரிடத்துல உண்டு. ஆனா எங்கிட்ட பக்தி வளர்ந்தாகணும், ஏதோ ஒரு விதத்துல நான் அவருக்கு சமர்ப்பித்தாகணும். எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு நான் என்ன திரும்ப செய்ய போறேன்? அதனால மனம் மொழி மை ஆகிய 3 தாளையும் வெளிப்படுத்துகிறான். அழகான ஒரு பாசுரம். வானிடை பிரசை மாலை வரையடை பிரசமீன்ற, வானிடை புயலை மாலை வரையடை பிரசமீன்ன தேனிடை. அப்படிப்பட்ட பெருமானை, திருவினான எம்பெருமானை வாக்கினால் கருமன் தன்னால் மனத்தினால் சிரத்த தன்னால் வேட்க மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாரே. வாக்கு மனம் கருமம் இந்த 3த்தினாலையும் எப்பன்னு தேடி போவன் தான் பக்தனாகிறான். அந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா பகூனாம் ஜன்மநாமம் தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். அர்ஜுனா, மற்ற எல்லாருக்கும் நான் ஆத்மான்னு பேசிட்டு இருப்பார்கள், இந்த பக்தன் எனக்கு ஆத்மான்னு நான் ஒத்துக்கிறேன். இது எங்கேயான பகவான் ஒத்துக்கிற? எல்லாரும் தான் பகவான ஆத்மாவா கொண்டிருக்கோம். ஆனா அவர் சொல்லிக்கிறார், ஞானி தான் எனக்கு ஆத்மா, பக்தன் தான் எனக்கு ஆத்மானால் அவ்வளவு பிரேமம், அவ்வளவு பிரீத்தி. அதுவும் அவரே ஒத்துக்கிறார். பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சஜமம பிரியா. நான் என் பக்தனிடத்துல நிறைய பிரீத்தி காட்டணும்னு பாக்குறேன். ஆனா நான் எவ்வளவு பிரீத்தியை காட்டுறேனோ அதை விட 10 மடங்கு அவன் என்பால் பக்தி வச்சிருக்கான். அர்ஜுனா, அவனுக்கு சமமா என்னால் அவனுக்கு பிரீத்தியை காட்ட முடியுமானே தெரியல என்கிற அளவுக்கு தன் பக்தனை பற்றி கொண்டாடி பேசி கொண்டிருக்கிறார்.